உங்களுக்கு சுயநினைவு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா என் கடமையை செய்ய விடுங்க சார். என் ஒய்ஃப் அரெஸ்ட் பண்றதா உங்க டியூட்டியா? ஏன் நீங்க அவள அரெஸ்ட் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா அனு உங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கா. இவ என் ஒய்ஃப் மேடம். ஆசையா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவ ஏன் என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணணும்? உங்களை குத்துன கத்தில இருந்த கைரேகையும் அனுவோட கைரேகையும் பக்காவா மேட்ச் ஆகுது சார். அதுக்காக உடனே அனுவை அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா? வேற என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு சார்? சார் நீங்களே அனுவை என் கூட அனுப்பிட்டா நல்லது. இல்லனா நான் எந்த லிமிட்டையும் மீறி ஆக்ஷன் எடுப்பேன். மேடம், என் கண்ணு முன்னாடி என் ஒய்ஃப் மேல கை வைங்க பாப்போம். நல்லா கேட்டுக்கங்க மேடம். அனு என்ன கத்தியால குத்தல. யாரோ ஒருத்தன் முகமுடியில வந்து குத்திட்டு போயிட்டான். என்ன காப்பாத்ததா அனு அந்த கத்திய வெளியே உருவினா. அப்பதான் அவ கைரேகை அதுல பட்டிருக்கு. இதான் நடந்தது சார். ஒரு வேளை நீங்க சொன்னது உண்மைனே வச்சுக்கிட்டா யாரு கத்தியால குத்துனானோ அவன் கைரேகையில பதிஞ்சிருக்கும். ஆனா எதுவுமே இல்லையே. அவன் கையில கிளவுஸ் போட்டிருந்தான். உங்க வீட்டை சுத்தி இருக்கிற சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சு. அப்படி யாரும் வந்த மாதிரி எந்த தடையும் இல்லையே. அதெல்லாம் உங்க ப்ராப்ளம். கத்தி குத்துப்பட்ட நான் சொல்றேன். அனு என்ன கத்தியால குத்தல. முகமுடி போட்டு வந்த யாரோ ஒருத்தன் தான் என்ன கத்தியால குத்துனா. அத நான் என் 2 கண்ணாலையும் பார்த்தேன். இதையும் மீறி நீங்க அனுவை அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா ஏதோ ஒரு பர்சனல் மோட்டிவ்ல தான் இவளை அரெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு. நான் உங்க மேல லீகல் ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். பி கேர்ஃபுல். சார் எங்க டியூட்டியை நாங்க செய்ய வந்தா எங்களை நீங்க மிரட்டுறீங்களா? ஹலோ, பாதிக்கப்பட்ட நான் சொல்றேன். அனு என்ன கொல்லலன்னு. அப்புறம் என்ன? உண்மையிலேயே யார் என்ன கத்தியால குத்துனானோ அவனை போய் அரெஸ்ட் பண்ணுங்க. நீங்க போலாம். நல்ல வேளை சூர்யா, சரியான சமயத்துல நீ எந்திரிச்சு வந்த. இல்லனா என்ன நடந்திருக்குமோ? அனுக்கு ஒண்ணுனா நான் சும்மா பாத்துட்டு இருக்க மாட்டேமா. அதான் நான் எந்திரிச்சு வந்துட்டேனே. அப்புறம் ஏன் அழற? இது ஆனந்த கண்ணீர் சார். நீங்க என் மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்த்து பார்த்து உருகி போய் அழுகிறேன் சார். இது விலை மதிப்பு இல்லாத கண்ணீர் சார். நம்ம காதல் எவ்வளவு ஆழமானதுன்னு இந்த கண்ணீர் தான் சார் இந்த உலகத்துக்கே சொல்ல போகுது. சீக்கிரம் குணமாகணும் சாமி. சூர்யா சாருக்கு உடம்பு நல்லா இருக்கு. சூர்யா சாருக்கு உடம்பு சீக்கிரமா குணமாகணும். வா. Hello, Mr. Surya Prakash. How do you feel? வாங்க டாக்டர். யா, குட் டாக்டர். Many people are praying for your recovery. சரி. எனிவே சீக்கிரம் ரெக்கவரி ஆயிட்டீங்க. நீங்க நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆயிடலாம். தேங்க்யூ டாக்டர். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகே, வரமா. அண்ணா 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 வெயிட் 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 வெயிட். அம்மா, அண்ணா வந்துட்டாரு. அண்ணா ஆரத்தி.
இந்த வாப்பா. வாங்க நீ. வாங்க பங்காஜ். அனு உட்காரு. இல்ல பரவாயில்ல சார். இப்ப உடம்பு எப்படி இருக்கு சூர்யா? நல்லா இருக்கம்மா. கல்யாணம் அவ்வளவு நல்லபடியா நடந்தது. அன்னைக்கு ராத்திரியே கண்ணு பட்ட மாதிரி இப்படி ஆயிடுச்சே. நல்ல வேளை நான் கும்பிட்ட தெய்வம் என்ன கைவிடல. நீ நல்லபடியா குணமாயி வந்துட்ட. உனக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா எங்க நிலைமை என்ன ஆயிருக்கும்? அம்மா, அது முடிஞ்சு போன விஷயம். இனிமே அதை பத்தி நம்ம ஏன் யோசிக்கணும்? யோசிக்காம எப்படிப்பா இருக்கிறது? நம்ம வீட்ல அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கும் போது அது எப்படி நடந்தது, யார் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம் இல்லையா? சொல்லு சூர்யா, அன்னைக்கு என்ன நடந்துச்சு? அதான் சொன்னேனேம்மா, ஒரு முகமுடி போட்ட ஒரு ஆள் வந்து நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்துல என்ன கத்தியால. சூர்யா, திரும்ப திரும்ப நீ அதையே சொல்லிட்டு இருக்காத. நம்ம வீட்டுக்குள்ள அப்படி யாரும் வந்துட முடியாதுன்னு எனக்கு தெரியாது. அன்னைக்கு என்ன நடந்துச்சு, உண்மையை சொல்லு. சார் ப்ளீஸ், என்ன நடந்ததுன்னு நீங்க சொல்லலனா எங்க எல்லாருக்குமே பயம் இருந்துகிட்டு தான் இருக்கும். இந்த வீட்ல இருக்கிறவங்க நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காகவாவது சொல்லுங்க சார். எக்ஸாக்ட்லி மீரா, ப்ளீஸ் ப்ரோ இன்லோ, ஏன் எங்க கிட்ட இருந்து உண்மையை மறைக்கிறீங்க? நாங்களும் இந்த ஃபேமிலில ஒருத்தங்க தானே. இந்த வீட்ல அவ்வளவு பெரிய ஷாக்கிங் இன்சிடென்ட் நடந்திருக்கு. அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிற ரைட்ஸ் கூட எங்களுக்கு இல்லையா? இங்க என்ன நடந்ததுன்னு சொன்னாதானே உங்களை எப்படி ப்ரொடெக்ட் பண்றதுன்னு நாங்க யோசிக்க முடியும்ல. ஏன் மனசுக்குள்ள சந்திர சார் சொன்னதான் ஓடிட்டு இருக்கு. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க சார். அப்பதான் இனிமே நம்ம சேஃப்டிய பத்தி ப்ராப்பரா பிளான் பண்ண முடியும். என்ன அனு, அன்னைக்கு நீயும் சூர்யாசுரம் தானே இருந்தீங்க. அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சிருந்தா உனக்கும் தெரிஞ்சிருக்கும்ல. மேம், நான் உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்றது, அன்னைக்கு நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அதனால என்ன நடந்துச்சுன்னு எதுவுமே எனக்கு தெரியாது. உங்க எல்லாரும் மாதிரியும் சூர்யா சார் என்ன சொல்ல போறாருன்னு நானும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீங்க ஏன் என்ன மட்டும் டார்கெட் பண்ணி क्वेश्चन கேட்டுட்டே இருக்கீங்க? நீங்க எத்தனை தடவை எத்தனை விதமா கேட்டாலும் என் பதில் ஒண்ணுதான். ஃபைனலா இன்னொரு தடவை சொல்றேன், தெளிவா கேட்டுக்கோங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. மீரா, அனுக்கு எதுவுமே தெரியாது. அவ மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அப்ப என்ன நடந்தது நீயாவது சொல்லு. அம்மா, இது ஒரு சின்ன விஷயம், விடுங்கம்மா. எது சார் சின்ன விஷயம்? யாரோ ஒருத்தர் உங்களை கத்தியால குத்துனது உங்களுக்கு சின்ன விஷயமா? அப்ப எதுதான் சார் இங்க பெரிய விஷயம்? எனக்கு நீங்க சொல்றதே புரியல சார். Enough, மீரா. இந்த விஷயத்தை பத்தி இனிமே யாரும் பேசாதீங்க. இன் பர்டிகுலர் அனு கிட்ட எதுவும் கேட்காதீங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்ததையே மறந்துருங்க. அது எப்படி சார்? வெயிட் மீரா, நான் இன்னும் பேசி முடிக்கல. நானும் அனுவும் பர்சனல் ட்ரிப் போலான்னு ஒரு பிளான் பண்ணிருக்கேன். வெளியூர் ட்ரிப். உடனே எந்த ஊர்லாம் கேட்காதீங்க, அது சீக்ரெட். போயிட்டு வந்த பின்னாடி எங்க போனோம் நானே சொல்வேன். மீரா, நாங்க திரும்பி வர 1 வீக் கூட ஆகலாம். நீ ஆபீஸ் மேனேஜ் பண்ணிக்க. டெய்லி 3 தடவை எனக்கு கால் பண்ணி இந்த மீட்டிங் இங்க இருக்கு, அந்த மீட்டிங் அங்க இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்காத. நோ கால்ஸ், நோ மெசேஜஸ். நீதான் மொத்தத்தையும் மேனேஜ் பண்ணிக்கணும். ஆனா சூர்யா, வீட்டுக்குள்ளேயே இவ்ளோ நடந்திருக்கு. இன்னும் நீங்க வெளியில போனா உங்க 2 பேருக்கும் சேஃப்டி இருக்குமாப்பா? அத நான் பாத்துக்கிறேன். இந்த தடவை செக்யூரிட்டி ஆட்களோட சூர்யா சாரை ஃபாலோ பண்ணிட்டே தான் இருப்பேன். நீங்க கவலைப்படாதீங்கம்மா. நீ என்ன ஃபாலோ பண்ண போறியா? நோ பங்கஜ், யாரும் என் பின்னாடி வரக்கூடாது. நாங்க எங்க போக போறோம்னு உங்ககிட்டயும் சொல்ல போறது கிடையாது. மேக் இட் கிளியர் பங்கஜ். நோ செக்யூரிட்டி, நத்திங். சார், நான் இல்லாம எப்படி சார்? நாங்க பர்சனல் டூர் போறோம்னு சொன்னேன். உன் காதுல அது விழுந்துச்சா இல்லையா? அதெல்லாம் சரிதான் சூர்யா. ஆனா உன் செக்யூரிட்டிக்கு பங்கஜ் இல்லாம எப்படி? ப்ளீஸ்மா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா.
என்னையும் அணுவையும் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியுமா. அன்னைக்கு வீட்ல நடந்தது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட்மா. இதுக்கு மேல என்னை யாரும் கம்பல் பண்ணாதீங்க. அம்மா, அண்ணன் தான் இவ்வளவு தூரம் சொல்றாருல்ல, விடுங்க, 2 பேரும் ஜாலியா போயிட்டு வரட்டும். சரி சூர்யா, நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. அனு, கவனமா இருமா. சரிம்மா. அண்ணே, ஆபீஸ்ல நடக்கிறது நாங்க எப்படி இருக்கோம் இத பத்தி எல்லாம் நீங்க கவலையே படாம நீங்களும் அண்ணியும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஓகே? ஷூர் ஷூர். கம் ஆன். என்ன அனு, டூருக்கு ரெடியா? வீட்ல நடந்ததெல்லாம் இக்னோர் பண்ணிடணும். லெட் அஸ் என்ஜாய். சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சார், நீங்க பேசிட்டு இருங்க. தேங்க்ஸ் மேடம். சொல்லு பங்கஜ், என்ன பேசணும்? என்ன சூர்யா, நீ பாட்டுக்கு பர்சனல் டூர் அது இதுன்னு ஆரம்பிக்கிற. ஒரு வார்த்தை கூட என்கிட்ட அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணவே இல்ல. இப்பதான் நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்க. உன் ஹெல்த் கண்டிஷன் என்ன, அடுத்த செக்அப் எப்போ, இப்படி எதை பத்தியும் பேசாம வெளியூருக்கு பர்சனல் ட்ரிப் போறேன்னு ஆரம்பிச்சா என்னடா அர்த்தம்? நாங்க டூர் போறதுல உனக்கு என்ன ப்ராப்ளம்? எனக்கு புரியல பங்கஜ். வீட்டுக்குள்ள அவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இங்க இருக்கிற யாருக்குமே தலையும் புரியல காலும் புரியல. இதுல நீ செக்யூரிட்டி இல்லாம எங்கேயோ ஒரு இடத்துக்கு டூர் போறேன்னு சொன்னா எப்படா அதை கேட்டு நான் சும்மா இருக்க முடியும்? நீ டூர் போற இடத்துல உன்னை கொல்றதுக்கு யாராவது ட்ரை பண்ணா என்ன பண்றது சூர்யா? அப்படிலாம் எதுவும் நடக்காது. நீ ஏன் ஏதாவது கற்பனை பண்ணிக்காத. எங்களை தனியா விட்டுட்டு நீ அமைதியா இருந்தா அதான் நீ எங்களுக்கு பண்ற பெரிய ஹெல்ப். அது இல்ல சூர்யா. ஸ்டாப் இட் பங்கஜ். நான் தான் தெளிவா சொல்றேன்ல, நானும் அணுவும் டூர் போறதுல எந்த சேஞ்சும் இல்ல. நீயோ உன் ஆளுங்களோ என்ன ஃபாலோ பண்ணி வரவே கூடாது. நீ மீரா கூட இருந்து ஆபீஸ பாத்துக்கோ. சரி, நான் ஃபாலோ பண்ணி வரல. அட்லீஸ்ட் நீ எங்க போறேனாவது சொல்லு. உன்கிட்ட சொல்றதுக்கு நான் அவ்வளவு மடையனா? நீ தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிற சூர்யா. நம்ம எதிரிங்க சான்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு உனக்கே நல்லா தெரியும். சும்மா எதுக்கு எடுத்தாலும் பயப்படாதடா. கத்தி குத்துப்பட்ட நானே இவ்வளவு தைரியமா இருக்கேன். உனக்கு என்ன? எதிரிங்க எப்பவும் நம்மளை சுத்தி கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அத பத்தி எல்லாம் யோசிச்சா நிம்மதியா வாழ முடியாது. நம்ம அடிச்சு ஏறி போய்கிட்டே இருக்கணும். அதான்டா என் பாலிசி. அதோட அணுவுக்கும் ஒரு சேஞ்ச் வேணும். அப்பதான் அவ நார்மல் ஆவா. நீங்க 2 பேரும் வீட்ல இருந்தா அனு மேடம் நார்மல் ஆக மாட்டாங்களா? மாட்டா. நாங்க வீட்டுக்குள்ள வந்தாலே ஒருத்தர் விடாம எல்லாருமே அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு மாறி மாறி கேட்டு சாவடிக்கிறீங்க. என்னாலேயே தாங்கிக்க முடியல. இதுல அனு என்ன பண்ணுவா சொல்லு? பாவண்டா அவ. அனு மனசுக்கு நிம்மதி வேணும். அதுக்குதான் இந்த பிளான். பாய் பங்கஜ். அன்னைக்கு சூர்யா சாருக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். ஏன் சூர்யா சார் என்ன நடந்துச்சுன்னு யாரு கேட்டாலுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. நான் கேட்டாலும் பழசெல்லாம் வேண்டாம், இனிமே நடக்க போறத பாப்போன்னு சொல்றாரு. என்கிட்ட கூட மறைக்கிற அளவுக்கு அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு? எனக்கும் சூர்யா சாருக்கும் கல்யாணம் ஆன முதல் நாளே இப்படி எல்லாம் நடக்குதுன்னா நான் இந்த வீட்டுக்கு வந்த நேரம் தான் எல்லாத்துக்கும் காரணமோ? இதனாலதான் மாயா சொன்னாலும் என் கழுத்துல தாலி கட்டினா சூர்யா சார் செத்துருவாருன்னு. சூர்யா உன் கழுத்துல இந்த தாலியை கட்டினா அவன் செத்துருவான். சாரி சூர்யா சார், என்னால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். What happened, Anu? ஏன் அழுதுட்டு இருக்க? அதான் நீயும் ப்ரோயின்லாவும் பர்சனல் டூர் போறதா டிசைட் பண்ணியாச்சுல்ல. நீ இன்னும் ஏன் பாஸ்ட் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க? மான்சி,
ஏன் இன்னும் இந்த ரூமை க்ளீன் பண்ண சொல்லல? பாரு, அண்ணி இந்த ரூம்குள்ள வந்த உடனே அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் க்ளீன் பண்ண சொல்லு. போலீஸ் கேஸ் ஆனதுனால இந்த ரூமை க்ளீன் பண்ண முடியல சந்திரா. இன்னைக்குதான் நான் க்ளீன் பண்ண சொல்லி இருந்தேன். அதுக்குள்ள அனு இந்த ரூம்குள்ள வந்துட்டா. அனு, ஃபர்ஸ்ட் பர்சனல் டூருக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வை. ப்ரோயின்லாவையும் ரெடியாக சொல்லு. ஆனா அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே மேம். உண்மை என்னன்னு தெரியாம என்னால சகஜமா பழைய மாதிரி இருக்க முடியல மேம். மனசெல்லாம் அந்த கேள்வி என்ன போட்டு அரிச்சு எடுத்துட்டு இருக்கு மேம். நீங்க இப்படி எல்லாம் யோசிப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் அண்ணன் டூருக்கே பிளான் பண்ணாரு. ஆனா நீங்க என்னடானா திரும்பவும் அத பத்தியே யோசிச்சுட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, அண்ணனுக்காக இதெல்லாம் மறந்து ஜாலியா டூர் போயிட்டு வாங்க. நீ நானும் எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த புது வாழ்க்கைய சந்தோஷமா ஆரம்பிக்கணும் தான் நினைக்கிறேன். ஆனா ஏதோ ஒண்ணு என்ன துரத்திட்டே இருக்கிற மாதிரி இருக்கு சார். அது என்னன்னு சரியா சொல்ல தெரியல. நான் எவ்வளவோ மறக்க நினைச்சாலும் அந்த நாளோட ஞாபகம் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. நான் எவ்வளவு வேகமா மறக்க நினைக்கிறேனோ அவ்வளவு வேகமா அது என்ன துரத்துது. கமான் அண்ணி, இதெல்லாம் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியற விஷயம் தான் அண்ணி. இப்போ அண்ணன் எடுத்துக்கோங்களேன். உங்களுக்கு இருக்கிற அந்த ஷாக் அண்ணனுக்கு இருக்காதா? ஆனா அண்ணன் எவ்வளவு கிளியரா ஃபியூச்சரை பிளான் பண்றாரு பாத்தீங்களா? நீங்களும் அந்த மாதிரி யோசிங்க அண்ணி. ஆனா என்னால முடியலையே சார். முடியலனா இட்ஸ் ஓகே அனு. நீ ப்ரோயின்லா கூட போ. அவர் சொல்றத கேளு. அவர் உன்ன பத்திரமா பாத்துப்பாரு. நீ ஒண்ணு மட்டும் செஞ்சா போதும். ஜஸ்ட் ஃபாலோ ப்ரோயின்லா. கரெக்டா சொன்ன மான்சி. அண்ணி, நீங்க முதல்ல டூருக்கு போற வழிய பாருங்க. அப்பதான் உங்க டவுட்ஸ், இமேஜினேஷன் இதெல்லாம் ஒரே நாளா கிளியர் ஆயிடும். ஓகே, அதுக்கு தான் இந்த டூரே பிளான் பண்றாரு. கிளம்புங்க அண்ணி. மான்சி, நீ அன்னைக்கு தேவையானதை ஹெல்ப் பண்ணு. ஷூர். சுகந்தி, இமிடியேட்டா இந்த ரூமை க்ளீன் பண்ணுங்க. இந்த பெட்ஷீட் வேற யார் கண்ணிலும் படக்கூடாது. ஓகே சார். அனு, நீ போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா. பாவம் அண்ணி, ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்காங்க. சந்திரா, அனு முன்னாடி நான் ரொம்ப பாசிட்டிவா பேசிட்டேன். பட் டு பி frank, even I am disturbed சந்திரா. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு யோசிச்சாலே இட்ஸ் ரியலி ஹாண்டிங் கொஸ்டின். அத ஸ்கிப் பண்ணிட்டு போறது அவ்வளவு ஈஸி கிடையாது சந்திரா. பட் ப்ரோயின்லோ அது ரொம்ப ஈஸியா டேக்கிள் பண்றாரு. அதுக்கு தான் சொல்றேன், இந்த வீடே ஒரு பசில் பங்களான்னு, புதிர் மாளிகை. அம்மா தாயே, இத எதையுமே அண்ணி முன்னாடி சொல்லாம தனியா சொன்ன பாத்தியா? அதுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். உன்னால முடிஞ்சா அன்னைக்கு ஹெல்ப் பண்ணு, முடியலையா ரூம்க்கு போய் ரெஸ்ட் எடு. அன்னிகிட்ட உன் பங்குக்கு ஏதாவது சொல்லி அவங்களை கன்ஃபியூஸ் பண்ணிடாத, புரியுதா? நான் ஏன் சந்திரா அனுவை கன்ஃபியூஸ் பண்ண போறேன்? அதான் உன் அண்ணனும் அண்ணியும் எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போறது பத்தாதா? ப்ளீஸ் மான்சி, இனாஃப் மான்சி, போதும். அண்ணே, பார்த்து சேஃபா போயிட்டு வாங்கண்ணே. எந்த இடம்னு கேட்டா கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அப்படி என்ன சீக்ரெட் பிளான் ப்ரோயின்லோ? என்கிட்டயாச்சும் சொல்லலாம்ல. சீக்ரெட் பிளான்லாம் இல்ல நீ. கொஞ்சமாவது பிரைவசி வேணும் தான் எங்க போறோம்னு யார்கிட்டயும் சொல்லாம போறேன். பிரைவசி எல்லாம் சரிதான் சூர்யா. ஆனா உன்னோட சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். கவலையே படாதீங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். நீங்க உங்க உடம்ப பாத்துக்கங்க. வேலைக்கு சாப்பிடுங்க. கரெக்டா மெடிசன் எடுத்துக்கோங்க. என் கால் வரலையேன்னு யோசிக்காதீங்க. சந்திரா, அம்மாவை பாத்துக்கோ. ஷோர்ண்ணே. அனு, சூர்யாவை பத்திரமா பாத்துக்கோமா. நீங்க கவலையே படாதீங்கம்மா, நான் பத்திரமா பாத்துக்கிறேன். அதான் நீ ஃபர்ஸ்ட் நைட்ல பாத்துக்கிட்ட லட்சணத்தை நான் பார்த்தனே. எப்படிதான் சூர்யா சார் உன்னை நம்பி டூருக்கெல்லாம் கிளம்பி வராரோ. என்ன மீரஜி, ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? சார் இல்லாம ஒரு வாரம் ஆபீஸ் எப்படி மேனேஜ் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நான் எத்தனை தடவை இப்படி இல்லாம இருந்திருக்கேன். அப்பெல்லாம் நீ தானே ஆபீஸ பாத்துக்கிட்ட. இப்ப மட்டும் என்ன மீரா? அப்போல்லாம் நீங்க எங்க போறீங்கன்னு சொல்லிட்டு போவீங்க சார். பிளான் பண்ண எனக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போல்லாம் எதுவுமே சொல்லாம போறீங்களே சார். உங்களை எப்படி ரீச் பண்றதுன்னு எனக்கு தெரியலையே. என்ன எதுக்கு ரீச் பண்ணணும்? அதான் சந்திரா இருக்கான்ல. மீரா, சந்திரா இருக்கும்போது ஏன் ப்ரோயின்லா கிட்ட எல்லாத்தையும் கேக்குறேன்னு எனக்கு புரியல. ப்ரோயின்லா தான் பர்சனலா டூருக்கு போறேன்னு சொல்றாருல்ல, அவரை கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்க விடு மீரா. மீரா,
யூ டோன்ட் வரி. ஆபீஸை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். ஓகே? ஓகே சார். இப்ப கூட ஒண்ணும் இல்ல சூர்யா, எந்த இடம்னு மட்டும் சொல்லு. ஃபுல் செக்யூரிட்டி வச்சு நான் உன்னை பாத்துக்கிறேன். உன் பிரைவசிக்கு எந்த இடைஞ்சலும் வராது. சொன்னா கேளு சூர்யா. போட நீயும் உன் செக்யூரிட்டியும் வா ஒன்று போலாம். பங்கஜ் சார் ஏன் இப்படி பண்றாரு? இந்த நேரத்துல போய் இந்த ட்ரிப் தேவையா? நானும் நிறைய தடவை சொல்லிட்டேன் மீராஜி, சார் கேட்கவே இல்ல. புது வாழ்க்கையை அணு கூட பீஸ்ஃபுல்லா ஆரம்பிக்கணும்னு சார் நினைக்கிறாரோ என்னமோ. எனக்கு இதெல்லாம் எதுவும் சரியா படல பங்கஜ். சரிம்மா, நாங்க போயிட்டு வரோம். சரிப்பா, அம்மா போயிட்டு வரேம்மா. பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. சரிம்மா, பாய் வரேன் மேம். வரேன் பாய் சார். அண்ணி. ம்.